வர வர இந்த உலகத்துல ஒரு பொண்ணா பிறந்து வாழ்றதே பெரிய சவாலா இருக்கும் போல. மத்திய பிரதேச மாநிலம் காச் ரோடு அப்படிங்கிற ஒரு பகுதியில கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி ஸ்கூல் லீவ் விட்டதுனால அந்த லீவை தன்னோட பாட்டி வீட்டுல போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைச்ச 3 அக்கா தங்கச்சிங்க அவங்க பாட்டி வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அப்படி அங்க போனதுக்கு அப்புறமா மதிய டைம்ல அந்த 2 பெரிய பொண்ணுங்களும் அவங்களோட பாட்டியும் வீட்டோட மொட்டை மாடியில இருந்திருக்காங்க. ஆனா 9 வயசான அந்த சின்ன பொண்ணு மட்டும் வீட்டுக்கு வெளியில விளையாண்டுகிட்டு இருந்திருக்காங்க. இப்படியே கொஞ்சம் டைமும் போகுது. அப்பதான் ரொம்ப நேரம் ஆகியுமே அந்த சின்ன பொண்ணை காணோமே அப்படின்னு நினைச்சு பதறி போன அந்த ஃபேமிலி சுத்தி இருக்க எல்லா இடத்துலயுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்க தேடியுமே அந்த பொண்ணு கிடைக்கல. இந்த நிலையில தான் ஈவினிங் 5:45 மணிக்கு பக்கத்து வீட்டுக்காரரான ரியாஸ் கான் அப்படிங்கிற ஒரு நபர் அந்த பொண்ணு மாடியில இருந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி உடம்பு ஃபுல்லா ரத்தத்தோட சுயநினைவு இல்லாம தூக்கிட்டு வந்து அவங்க பாட்டி கிட்ட கொடுக்குறாரு. இதை பார்த்து ஷாக்கான அந்த ஃபேமிலி இம்மீடியட்டா அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஆனா அடுத்த நாள் டிசம்பர் 15ஆம் தேதி அந்த குழந்தை சிகிச்சை பலன் இல்லாம இறந்தும் போறாங்க. இந்த சம்பவத்தை பத்தி அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு மாடியில இருந்து கீழே விழுந்ததுக்கான அடையாளம் கொஞ்சம் கூட இல்ல. அதுக்கு பதிலா ஏதோ ஒரு பயங்கரமான ஆயுதத்தை வச்சு அந்த பொண்ணை திரும்ப திரும்ப அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட போலீஸ் அந்த பொண்ணு மாடியில இருந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்து கொடுத்த ரியாஸ் கான் மேல சந்தேகப்பட்டு டாக் ஸ்குவாடையும் ஃபோரன்சிக் டீமையும் கூட்டிட்டு இம்மீடியட்டா ரியாஸ் கானோட வீட்டுக்கு போறாங்க. அப்படி அங்க போய் ரியாஸ் கானை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறப்ப அவனுமே பண்ணின குற்றத்தை ஒத்துக்கிட்டு அதை கன்ஃபஸ் பண்ணவும் செய்யறான். அப்படி அவன் என்ன சொல்றான்னா, சம்பவத்தன்னைக்கு அந்த குழந்தை தனியா இருக்கிறத பார்த்த இந்த காம கொடூர ரியாஸ் கான் அந்த குழந்தைய ரேப் பண்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்கான். ஆனா அவங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு நினைச்ச அந்த குழந்தை சத்தம் போட்டு கத்தவும் செஞ்சிருக்கு. ஸோ இதுல ரொம்பவே டென்ஷனான அந்த நாய் மோக்ரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வுட்டன் ராடை வச்சு அந்த குழந்தைய திரும்ப திரும்ப அடிச்சிருக்கான். அப்படி அவன் பயங்கரமா அடிச்சதுனால அந்த குழந்தை அன்கான்சியஸ் ஆயிருக்கு. அதை பார்த்து அவன் அந்த குழந்தை இறந்துட்டதா நினைச்சு ஒரு சாக்கு பைக்குள்ள போட்டு வெளியே இழுத்துட்டு போயிருக்கான். அப்படி இழுத்துட்டு போறப்ப அந்த குழந்தை உயிரோட இருக்கிறத நோட் பண்ண அவன் மறுபடியும் அந்த பையில இருந்து அந்த குழந்தைய வெளியே எடுத்து மாடியில இருந்து கீழே விழுந்தது மாதிரி அவங்க பாட்டி கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கான். இப்ப அந்த காம வெறி பிடிச்ச நாயை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியிலயும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி காம வெறி பிடிச்சவங்களுக்கு நம்ம நாட்டுல இருக்க தண்டனைகள் கடுமையானதா இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சதுனாலதான் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மட்டும் இன்னுமே குறையல. இன்னும் இந்த மாதிரி எத்தனை பேருக்கு ஜஸ்டிஸ் கேட்க போறோம்னு தெரியல.